வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம். கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. ஆனால் கமெண்ட்ஸில் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா சில செலக்டட் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின்லாம் எடுத்து அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, அலிகேட்டர் டேங்க் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது அலிகேட்டருக்கு எப்படி ஃபீட் பண்ணுறீங்க, அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. இப்போ நான் அலிகேட்டர் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணணும்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான். அதாவது 70% தண்ணி நான் எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றுவேன். இருந்தாலும் இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் க்ளீன் பண்ணி ஒரு மாதம் மேலே ஆகுது, இருந்தாலும் தண்ணி க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுவும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஏன் தண்ணி மட்டும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறீங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ டேரெக்டாக சன்லைட் போக சொல்ல தண்ணி ஃபுல் டார்க்காக பச்சை கலரில் ஆகிடுது. நான் என்ன பண்ணுவேன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு நான் இப்போ மேலே வர சொல்ல மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். மேலே போயிட்ட பிறகு இது இருக்குல்ல, இதை எடுத்து மூடிடுவேன். இதை எடுத்து மூடிடுவேன். இந்தமாதிரி மூடுறதுனால என்ன ஆகுதுன்னா, தண்ணி க்ளீனாகவே இருக்குது, சன்லைட் படாது, தண்ணி பச்சை கலரில் மாறாது. அதனால க்ளீனாகவே இருக்குது. மீனுக்கும் சேஃப்டி, மீன் எகிராமல் இருக்கிறதுக்கு அதனாலையும் நான் போட்டு வச்சுருக்கேன். அலிகேட்டர் மீனை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக. அதனால் அதை போய் பாருங்கள். அடுத்து சாப்பாடு ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி. இப்போ நான் காலையில் சிக்கன் வாங்கிட்டு போடுறேன்னா காலையிலே போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க சிக்கனை ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு இல்லைனா ஈவினிங் தான் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கணும், அப்போ தான் சாப்பிடுவோம் மீன். அதுக்கு அடுத்த 2 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து திருப்பி 2 நாள் போடுவேன். அந்த மாதிரி தான் போடுவேன். சில சேனலில் சொல்கிறாங்களா, மாதத்துக்கு 4 நாள் தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. அது என்னன்னா, இப்போ நீங்கள் மாதத்துக்கு 30 நாளில் 4 நாள் மட்டும்தான் மீனுக்கு சாப்பாடு போடுவீங்க. மீதி 26 நாள் என்ன பண்ணுவீங்க? மீன் சாப்பிடாமல் இருக்குமா? நீங்கள் வாரத்துக்கு 4 வாட்டி சிக்கன் போடலாம், இந்த லைவ் ஃபுட் வேணால் போடலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் சிக்கன் தான் போடுறேன், ஏன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வாங்கினோன்னா இன்றைக்கி காலைல போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது 2 பீஸ் அந்தமாரி போடணும். அவ்வளோதான். மொத்தமாக ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் சேனல் வச்சுருக்காங்க. பூர்வாஜ் அக்வாரியம்ஸ், அதுக்கப்புறம் பெட் ஸ்கொயர் தமிழ்னு சொல்லிட்டு 2 சேனலு. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிடையாது, ஃபுல்லாக மீனை பற்றி மட்டும் போடுறாங்க. இவங்களோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நீங்களும் கொஞ்சம் அவங்க சேனல் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்போர்ட் முக்கியம் இல்லை, நீங்களும் வீடியோ போடுங்க, கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. முன்னாடி நின்று பேசுங்க. கமெண்ட்ஸை பற்றிலாம் யோசிக்காதீங்க, தைரியமாக நின்று பேசுங்க. தோற்றுருன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மாடி மேலே மீன் வளர்க்குறதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னா, வெயிலும் மழையும் தான் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வெயில் அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, டெம்பரேச்சர் ஃபுல்லாக மாறுது, ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெயில் டைரெக்டாக நம்ம தொட்டியில் படுறதுனால தொட்டி இந்த மாதிரி ஃபுல் டார்க் க்ரீனாக ஆகிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக சீக்கிரமாக தொட்டி கலங்கிடும். இப்போ அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இப்போ மீன் சன்லைட்லேருந்து ஹைட் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் தான். அது என்னன்னா, தண்ணி சீக்கிரமாக க்ரீன் ஆகுதுனால ஃபுல்லாக அப்படி திக்காகிடும், ரொம்ப திக்காகிடும். அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, மழையால் என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக டெம்பரேச்சர் அதேமாதிரி தான். இப்போ வெயில்னால ஹீட் ஆகுதுனால மழையால் ஃபுல்லாக கூல் ஆகிடும். இப்போ கூல் ஆகுதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு கப்பீஸ் ரொம்ப அடி வாங்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, டெய்லியும் தண்ணி மாற்றுறேன். டெய்லியும் ஒரு 10% தண்ணி நான் மாற்றிட்டே இருக்கேன். ஒரு 10 இல்லை 15% தண்ணி நான் மாற்றிட்டே இருக்கேன். இப்போ டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா டேங்க்லேயும் தண்ணி செம கூலிங்காக இருக்குது. அதையும் நம்ம மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்தோடனே மோட்ரு போட்டோடனே டேங்க் ஃபுல்லாக ஆனோடனே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து டக்குன்னு மாற்றிடுவேன். இந்தமாரி தான் நான் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மழையும் வெயிலும் தான் ப்ராப்ளமே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ்ட் ஏரியாலாம் வச்சுருக்கேன். இப்போ மழை பெஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. மழை தண்ணிலாம் வெளியே தான் வரும். இப்போ வெயில் இப்போ இவ்வளோ இடம் காலியாக இருக்குது எனக்கு. இப்போ இதில் என்னால் எதுவுமே வளர முடியல. எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இப்போ மழை வந்ததுன்னா தண்ணி
ஃபுல்லாக வந்து தொட்டி ஃபுல்லாகிடுது. அதனால் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். மேலே மாடி மேலே நம்ம மீன் வளர்த்தா இதான் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ டப்பாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ப்ளூ டப்பாவில் என்ன இருக்குன்னா இன்ஃபோசோரியா. இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜரே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒர்க் ஆகுது. இன்ஃபோசோரியா வந்து வந்திருக்கு. ஆனால் வந்து நம்மளோட ஃபைட்டர்ஸ் தான் ப்ரீட் ஆகலை. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. இப்போ காமிக்கிற பாருங்க இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. காமி அது உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். அந்த பொடிசாக இருக்குல்ல, அது எல்லாமே இன்ஃப்ளோசோரியா தான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து மாலி டேங்க் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அதுதான் கொஸ்டின். இப்போ மாலி டேங்க் வந்து நான் மாலி டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சையாகிறதுனால நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன். அதாவது ஒரு 2 பைட்டு தண்ணி எடுத்துருவேன். 2 பைட்டு தண்ணி எடுத்துட்டு திருப்பி வந்து 2 பைட்டு தண்ணி புதுசாக ஊற்றுவேன். இப்போ இந்த பைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இந்த பைட் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன்னா இந்த பாருங்க தண்ணி வந்து எவ்வளோ பச்சை கலர் இருக்காங்க. இந்த மாதிரி மாறிடும் வெயில் அடிக்கிறதுனால. இப்போ அது மாதிரி ஊற்ற சொல்லவும் நீங்கள் பார்த்து தான் ஊற்றணும். ஏன்னா இதுக்குள்ளே மீன் இருக்கும், குட்டி இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட கவனக்குறைவில் போயிடும். அப்படியே ஊற்ற சொல்லவும் பார்த்து தான் ஊற்றணும். நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து 2 பைட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து 2 பைட்டு புதுசாக ஊற்றுவேன். அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொட்டியில் வந்து என்ன மீன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏரியில் போய் பிடிச்சோம்ல அந்த மீன் தான் இருக்குது இதில். இந்த மீன் வந்து இந்த மீன் கூட விற்கிறாங்க குளத்தூரில். என்னடா இது? ஓகே, இப்போ இந்த மீன் வந்து குளத்தூரில் வந்து விற்கிறாங்க. இது பேர் வந்து ஜொல் ஃபிஷ்ஷா. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஷார்க் மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாம் ஜொல் ஃபிஷ். ஜிலேபி மீன் வந்து மாட்டாது. இது வந்து ஜிலேபி மீன் அப்படியே சொன்னாங்க. ஜிலேபி மீன் எனக்கு தெரில, என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து மாலி ஃப்ரைஸ் பற்றி. இப்போ மாலி குட்டி போட்டவுடனே மாலி ஃப்ரைஸ் வந்து பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து மாலி ஃப்ரைஸ் வந்து பிரிக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, மாலி ஃப்ரைஸ் குட்டியை வந்து 2 மாதம் தனியாகவே வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து 2 மாதம் நீங்கள் தனியாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா மாலி நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா 2 மாதம் தான் அது வளரும். அந்த டைமிங் 2 மாதம் ஆகும் அது வளர்றதுக்கு. அது வளர்ந்து ஒரு கொஞ்சம் சைஸ் வந்த பிறகு தான் அவங்க பேரண்ட்ஸ் கூட விடணும் நீங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து மாலி வந்து எந்த கலர் வந்து குட்டி போடும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. மாலி வந்து எந்த கலர்லாம் கிடையாது, எல்லா ஃபீமேல் மாலியும் வந்து குட்டி போடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொட்டியை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி கழுவுவீங்க மாலி ஃப்ரைஸ் தொட்டியை? இது வரைக்கும் நான் மாலி ஃப்ரைஸ் தொட்டியை வந்து நான் கழுவுந்தே கிடையாது. எப்போ விட்டனோ அந்த 2 மாதம் ஆச்சு, இன்னும் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம் இலை இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பாதாம் இலை பாருங்கள் எப்படி அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இப்போ இந்த தொட்டியை வந்து கழுவலான்னு இருக்கேன். கழுவிட்டு இதில் வந்து பெரிய சைஸ் இருக்குது, சின்னதாக இருக்குது. இதில் அதை வந்து மாற்றி நான் பிரித்து விடலான்னு இருக்கேன். மாலிக்கு வந்து நான் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஃபுட்டு தான் போடுறேன். அந்த டயோ ஃபுட்டு தான் போடுறேன். அதுங்களுக்கு வந்து நசுக்காமல் போடுவேன். இதுக்கு குட்டிங்க வந்து நசுக்கி போடுவேன். இது 2 தான் நான் பண்ணுறேன்னு. வேறு எந்த ஃபுட்டு நான் போடல. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து நீங்கள் எப்படி கேர் பண்ணுறீங்க?
பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு வித்தியாசமான மீன். அது வந்து அது எப்படின்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து எதனா ஒன்று நடக்கும். நல்லா இருக்கும். காலையில் பார்த்து நம்ம நல்லா சாப்பாடு போட்டிருப்போம். நைட்டு கூட நல்லா சாப்பிடும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். அது ஏன்னே தெரில. இன்னைக்கு வரைக்கும் என்னால் அது கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் எப்படி கேர் பண்ணுவேன்னா, இப்போ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வாரத்துக்கு ஒரு 5 நாள் வந்து ஃபுட்டு போடுவேன். அதாவது மண்டே மட்டும் நான் ஃபுட்டு போட மாட்டேன். அன்றைக்கி மட்டும் டயட்டில் விட்டுருவேன். மீதி 5 நாள் வந்து ஃபுட்டு போடுவேன். இந்த ஃபுட்டு தான் நான் போடுவேன். ஆப்டிமம் பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு. இது வந்து குளத்தூர் வாங்கினீங்கன்னா 40 ரூபா. லோக்கலில் வாங்கினீங்கன்னா வந்து 50 ரூபா வரும். கண்டிப்பாக லோக்கலில் வாங்கினீங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன்னா பிளட் வார்ம்ஸ் போடுவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிளட் வார்ம்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் மீன் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால், அதுக்கப்புறம் மீன் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன்னா தனியாக பிரிச்சுருவேன். அதாவது வார்ம் வாட்டரில் வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரை பிடிச்சி ஒரு மக்கில் வச்சுட்டு மீன் வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுருவேன். அது வந்து சரியாகிற வரைக்கும் நான் அப்படியே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சரியான பிறகு தான் நான் திருப்பி இந்த தொட்டிக்கே மாற்றுவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். இதுதான் வந்து நான் மீன் வந்து இப்படி தான் வந்து நான் பீட்டா வந்து கேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பீட்டா வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். கவனமாக பார்க்கலன்னா வந்து எகிடும். வந்து அன்ஹெல்த்தியாக இருந்தால் அது சாப்பிடாது, ஃபுட்டு சாப்பிடாது. ஆனால் நீங்கள் போட சொல்ல அது சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணோம். நீங்கள் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடுவீங்க. நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு எல்லாமே மேலே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து மீனை வந்து தண்ணி மாற்றணும். இல்லைனா வந்து எதனா மெடிசன் எதனா போடணும். லிக்விட் விற்கிறாங்க, ஜென்ரல் மெடிசன் விற்கிறாங்க. நீங்கள் அது போடணும். இல்லைனா மீன் கண்டிப்பாக வந்து நீங்கள் செத்துரும். நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக செத்துரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி பீட்டா கேரில் வந்து வேறு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியல. நீங்கள் எதனா உங்களுக்கு தெரியணும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மீன்லாம் செத்து போச்சுன்னு சொல்கிற, உனக்கு மீன் வந்து வளர்க்க தெரியுமா தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது ஒரு உயிரை வந்து சாவாமல் பார்த்துக்கிறதுக்கு. மீனாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்னைக்குன்னா ஒரு நாள் போதான் போகிறோம். எவ்வளோ பெரிய ஃபிஷ் கீப்பராக இருந்தாலும் அவங்க மீன் செத்துச்சுன்னா அவங்க வந்து செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. ஏன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுவாங்க. லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன். என்னோட டைகர் கேட்ஃபிஷ் வந்து செத்து போச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். அது என்ன தப்பு, ஏன் தப்பு நடந்ததுன்னா, நான் வந்து ஒரு மீன் வாங்கினேன். அது வந்து உங்களுக்கு காமிக்கல. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரெட் டெயில் கேட்ஃபிஷ் வந்து வாங்கினேன். அதுக்காக நான் வந்து தொட்டியை வந்து மாற்றிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, கேட்ஃபிஷ் வந்து பிரானா வந்து முழுங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் பிரானா வந்து கேட்ஃபிஷ் கடிக்கும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் எனக்கு இல்லை. பிரானா வந்து கடிச்சு சாப்பிட்ற மீன் நான் மறந்தே போயிட்டேன். நான் தெரியாமல் விட்டுட்டேன். நான் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சேன், வீடியோ பண்ணேன். அதுக்குன்னு தனியாகவே வீடியோ பண்ணேன். இப்போ வந்து நான் அந்த ரெட் டெயில் வந்து எங்கே வாங்கினேன்னா, நம்ம எம்ஆர்பி அக்வாட்டிக்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணோம்ல, அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். 200 ரூபா கொடுத்து வாங்கினேன். அந்த வீடியோ நான் உங்களை வந்து போஸ்ட் பண்ணல. ஏன்னா வந்து நான் அந்த மீன் என்ன சாப்பிடுன்னு எனக்கு தெரியல. திருப்பி வந்து எதனா ஆயிடுச்சுன்னா திருப்பி நான் வந்து செத்து போச்சுன்னு நான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ நான் என்கிட்ட கேட்ஃபிஷ் இருக்குது, அது நல்லா சாப்பிடுது. என்ன சாப்பிடுதுன்னா வந்து பிளட் வார்ம்ஸ் தான் அது சாப்பிடுது. மோஸ்ட்லி கேட்ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து லைவ் ஃபுட்டு போட்டுங்க. லைவ் ஃபுட் போடுறது நல்லது. ஆனால் வந்து லைவ் ஃபுட் வந்து நவராமல் இருக்கணும். ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி. அதேமாதிரி ட்ரை ஃபுட்டும் போடலாம், ஃப்ரோசன் ஃபுட்டும் வந்து நீங்கள் போடலாம். அது வந்து மீன் வந்து சாப்பிடும். உள்ளே போய் சிங்க் ஆகிற மாதிரி போடுங்க, அப்போ தான் மீன் சாப்பிடும். எல்லாமே சாப்பிடுது. இந்தமாரி ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. மீன் வந்து அது ஈஸியாக பிடிக்கிற மாரி நீங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து நீ கண்ணாடி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எதுக்காக வந்து இந்த கிளாஸ் போடுறேன்னா, என்னோட எடிட்டிங் டைம் வந்து குறைச்சிக்கிறதுக்காக தான் நான் வந்து கிளாஸ் போடுறேன். இப்போ நான் உங்க கூட பேச சொல்ல நான் வந்து அங்கே பார்க்குறேன், என்னோட கேமராமேனை பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், கண்ணை மூடுறேன். அதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்க சொல்ல ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து அதை வந்து டப்புன்னு எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை எடிட் பண்ணனால நிறைய நான் பேசுறது வந்து மிஸ் ஆகுது. சில நேரத்தில் வந்து நான் திருப்பி வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் கண்ணாடி போடுறேன். வேறு எதுக்காகவும் நான் கண்ணாடி போடல. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து, எதனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து சத்தம் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் வந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வீடு கட்டுறாங்க. எப்போவுமே வந்து அவங்க வீடு கட்டுறதுனால சத்தம் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க, உடைப்பாங்க.
டைல்ஸ்லாம் அறுப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கோழி ஏன் கத்துதுன்னா, என்கிட்ட வந்து நிறைய கோழி கீழே கோழி இருக்குது. அது வந்து நம்ம கத்த முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அது வந்து சைடில் கத்திட்டே இருக்குது. இந்த நாய்ஸ் தான் வரும் தவிர வேறு எந்த நாய்ஸும் நம்மளுக்கு வந்து தான் எனக்கு தெரியல. இதனால தான் வந்து நாய்ஸ் வருது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து கப்பீஸ் வந்து மோட்டர் வந்து நீங்கள் போடணுமா வேணாமான்னு கேட்டீங்க. மோட்டர் வந்து தேவையில்லை. நான் ஃபுல்லாக வந்து ஃபாக்ஸ் டெயில் வாங்கி போட்டேன். ஃபாக்ஸ் டெயில் ஏன் இவ்வளோ போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்குறீங்க. ஃபாக்ஸ் டெயில் வந்து கீழே வரைக்கும், அதாவது தண்ணியோட கீழே வரைக்கும் இருந்தால் தான் இந்தமாரி வந்து குட்டிங்களாம் வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நான் வந்து குட்டிங்களை வந்து நான் பிரிக்கலை, இதுக்குள்ளே தான் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு தொட்டி இல்லை, அதனால வந்து நான் இதுக்குள்ளே விட்டுருக்கேன். நிறைய குட்டி வந்து வளர்ந்துருச்சு. இப்போ இதனால தான் வந்து நான் ஃபாக்ஸ் டெயில் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டெயில் வந்து இந்தமாதிரி தண்ணி க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் வளருது. கொஞ்சம் தண்ணி கலங்கினாலும் அழுக்கானாலும் வந்து ஃபாக்ஸ் டெயில் வந்து சாக ஆரம்பிச்சிருது. ஃபாக்ஸ் டெயில் ஒரு ப்ராப்ளமே அதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடாக வளருது. அது வளர்ச்சிக்கு வந்து அளவே இல்லை, செம்ம ஸ்பீடாக வளர்ந்துடும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, உங்களோட 1000 வியூஸுக்கு வந்து எவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. என்னோடய 1000 வியூஸுக்கு வந்து $0.17 வந்துருந்து. ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 13 ரூபா அவ்வளோதான் வந்துருந்து ஒரு 1000 வியூஸுக்கு. யூடியூப்பில் வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்தது. அதை தான் நீங்கள் கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேருந்து 2 பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒண்டி வளர்ந்தால் போகாது, நம்ம கூட இருக்கணும், நம்ம வளர்க்கணும். ஸோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.